இன்று சஷ்டி கிருத்திகை இணைந்த நன்னாள். 6 விதமான சக்திகளைக் கொண்டவராகத் தோன்றியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் வல்வினைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பது நிச்சயம். முருகப்பெருமான் வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது சிறந்தது. முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிக சிறப்புடையது சஷ்டி விரதமாகும். மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி, கிருத்திகை போன்ற தினங்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சஷ்டி விரதம் மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியன்று காலையில் நீராடிவிட்டு முருகப்பெருமானை தியானித்து நாம் என்ன கோரிக்கையாக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும். அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும். வீட்டுக்கு திரும்பியதும் பகல் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். முடிந்தால் மாலையில் மறுபடியும் ஒரு முறை கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வீட்டுக்கு திரும்பி விரதத்தை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து 6 சஷ்டிகள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள் கூட ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதத்தை தவறாமல் அனுஷ்டித்தால் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் அடையலாம். குழந்தை வரம் தரும் விரதங்களில் முதன்மையான விரதமாக கந்த சஷ்டி விரதமே போற்றப்படுகிறது. அதனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகைப்பையில் வரும் என்று கூறுகிறார்கள். சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே இதன் பொருள். சஷ்டியின் சிறப்புகள். சஷ்டி முருகனுக்குரிய சிறந்த நாளாகும். இந்த திதியில் விரதம் இருந்தால் இறைவன் நம் உள்ளத்தில் குடிகொள்வார். 17 பேர்களில் ஒன்றாகவே குழந்தை பேறு கருதப்படுகிறது. எனவே குழந்தை பேறுகளுடன் மீதமுள்ள 15 பேறுகளையும் அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்திற்கு உண்டு. சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகனின் அருளை பெற்று வாழ்வில் அனைத்து செல்வ வளமும் பெறலாம். கிருத்திகை விரதம். வாழ்வில் நமக்கு விதிக்கப்பட்ட வினையெல்லாம் தீர வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் கிருத்திகை நட்சத்திர விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இன்னல்கள் இல்லாத இனிமையான வாழ்க்கை அமைய முருகப்பெருமானின் கிருத்திகை விரதம் நமக்கு கை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். சாஸ்திர விதிகளின்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம் ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமணத் தடை, செவ்வாய் தோஷத்தடை, கர்ம புத்திர தோஷம் அனைத்தும் நீங்கும். கடன் தொல்லை அடியோடு நீங்கும். நம்பிக்கையுடன் மனமுருக பிரார்த்தனை செய்தால் சகல நன்மைகளையும் பெறலாம். ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்டு முருகனின் அருளை பெறலாம். முருகனின் துதியை போற்றுவோம். துன்பம் இல்லாமல் நன்மையை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.